கட்டாய கல்வின்றது எல்லாரும் படிக்கணுங்க. படிச்சாதான் இனி வருங்காலங்கள்ல அவங்க சொந்த காலில் அவங்க நிக்க முடியும். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒவ்வொருத்தருமே தமிழ்நாட்டில் படித்தவர்களாக இருக்கணும்ன்றதான் தேமுதிகவின் நிலைப்பாடுங்க. காங்கிரஸ் கட்சி சார்பில் நடக்கக்கூடிய விழால சுதீஷ் வந்து இப்ப திமுகவுடன் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையா இல்ல, அது என்னன்னு உங்களுக்கு நான் விளக்கம் சொல்றேங்க. அவர் பல ஆண்டு காலமாக சுதீஷுடைய நண்பருங்க. அவர் இதுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாதுங்க. ஒரு தனிப்பட்ட முறையில நண்பர் என்கின்ற முறையில அவருடைய விழாவில கலந்து கொள்வதற்கு நேரடியா பத்திரிகை கொடுத்தாருங்க. அந்த வகையில நண்பர் என்ற முறையில் அந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கார். அவ்வளவுதான். அதுக்கும் கூட்டணிக்கோ கட்சிகளுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. அது அவங்க உரிமை, அவங்களுடைய நம்பிக்கை. ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்றத அவங்கவுங்க கட்சியினுடைய நிலைப்பாடு. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரையும் அவங்கவுங்க கட்சியை கிட்ட அவங்கவுங்க கட்சி தான் அடுத்து வரும் அப்படின்றதுல சொல்லுவாங்க. அந்த வகையில் அவர் சொல்லியிருக்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில என்ன நிலைப்பாடு? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எங்களுடைய நிலைப்பாடு இப்பொழுதைக்கு 8 மண்டலமாக பிரித்து தமிழ்நாடு முழுக்க 8 மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்களை அமைத்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் ரொம்ப ஜரூரா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷனே எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டிகளை அமைக்கணும். 1 மாத காலத்திற்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணம் இருக்கிறது. எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கடலூரில் ஜனவரி 9ஆம் தேதி மாநாடு அன்றைக்கு மிக தெளிவாக உங்களுக்கு அறிவிக்கப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் தமிழக கட்சிகள் தான் நல்லது. பட் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி NDA அலையன்ஸ்ல தான் கூட்டணி அமையும், கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் ஏற்கனவே NDA அலையன்ஸ்ல இருந்தவங்க தான். அதனால தமிழ்நாட்டுக்கு தமிழக கட்சிகளினுடைய தலைமையில் ஆன ஒரு ஆட்சி இருந்தா நல்லதுங்க. நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன். கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்துல போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமா இருக்கு. தமிழ்நாட்டிலையும் நடந்தால் நல்லது, வரவேற்கத்தக்கது. ஒரு அட்வைஸும் இல்லை. நீங்க கேட்குற கேள்வி நீங்க விஜய் கிட்ட போய் கேட்கணும். அவருக்கு அட்வைஸ் பண்ணி சொல்லி இல்லை நோ அட்வைஸ். ஏன்னா அட்வைஸ் பண்ற வயசும் அவருக்கு இல்லை. அதை தாண்டி அவருக்கு வயசும் இருக்கு, அனுபவம் இருக்கு. அதனால அவருடைய டிசிஷன் அவர் தான் எடுக்கணும். எனவே விஜய்க்கு அட்வைஸ் நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. அதனால அவர் இந்த கேள்வி நீங்க விஜய் கோயம்புத்தூர் வந்தாருன்னா அவர்கிட்ட நீங்க கேள்வி